வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கான ப்ரிப்பரேஷன் இருப்பீங்க. இப்போ எல்லாத்துக்கும் வந்து நிறைய டவுட் என்னன்னா, சார் எந்த காலேஜ் எந்த குரூப் சூஸ் பண்ணணும், அவங்க எல்லாத்தோட இது என்ன குரூப் சூஸ் பண்ணணும் சார், எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும். ஸோ காலேஜ் பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கே வந்து உங்களுக்கு ஃபீஸபிள் அண்டு உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நல்ல காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. பட் அதில் வந்து பிரான்ச்சஸ் வந்து எந்த பிரான்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க. என்னைய பொறுத்தவரை வந்து எல்லா பிரான்ச்சுமே நல்ல பிரான்ச் தான். இருந்தாலும் ஒவ்வொரு பிரான்ச்சை பற்றி வந்து இனிமேல் வந்து வீடியோஸ் நிறையா இருக்க போகுது. இன்னைக்கு ஒரு பிரான்ச்சை பற்றி பேச போகிறேன். அது என்ன பிரான்ச்சுனா போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் எந்த பிரான்ச்சை பற்றி பேச போகிறேன்னு. இப்போ எல்லாத்தோட இது வந்து என்னது, எல்லா ஸ்டூடெண்டோட மைண்ட் செட்டில் என்ன இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், ஐடி, ஏஎம்எல், இந்த மாதிரி நிறையா இருக்கு. ரைட், இது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு பக்கம் போனாவே நம்மளும் என்னது ஒரு பக்கமாக தானே போவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க. பட் வந்து இப்போ நான் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட் அப்பா, என்னப்பா இப்போ உன்ட்ட நான் 2-3 கேள்வி கேட்குறேன், நீ எங்கே பார்ப்போம் நீ என்ன மாதிரி சொல்கிறேன்னு. இப்போ எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்டில் தான் நீங்கள் நிறைய போகணும்னு நினைக்கிறீங்களே. இங்கே ஒரு 10 ஐடி கம்பெனி பேர் சொல்லுப்பா பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட், டிசிஎஸ், விப்ரோ, சிடிஎஸ். இன்னும் என்னப்பா ஐடி கம்பெனி தான் சேரணும்னு சொன்னீங்களே, என்ன யோசிச்சுட்டு இருக்க? சரி விடு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். செல்போன் யூஸ் பண்றீங்களே, செல்போன் கம்பெனிலாம் சொல்லு பார்ப்போம். சாம்சங், ரெட்மி, ஓப்போ, விவோ, ஒன் பிளஸ், ஆப்பிள், எம்ஐ, நோக்கியா. சரி ரைட். இப்போ செல்போனோட நெட்வொர்க் இருக்குல்ல, அந்த நெட்வொர்க் உங்களுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க் சொல்லு பார்ப்போம். ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், வோடஃபோன், ஏர்செல். போதும். சரி, இப்போ உங்க வீட்டில் வாஷிங் மிஷின்லாம் இருக்குல்ல, இங்க வாஷிங் மிஷின் உனக்கு தெரிஞ்ச கம்பெனிலாம் சொல்லு பார்ப்போம். வேர்ல்பூல், எல்ஜி, ஐஎஃப்பி, ஒனிடா, ஹையர். சரி, உங்க வீட்டில் டிவி இருக்கு, ஸ்மார்ட் டிவிலாம் இருக்கும். உங்க வீட்டில் என்னப்பா டிவி இருக்கு, எங்க சொல்லு பார்ப்போம். என்னென்ன டிவி இருக்கு உனக்கு தெரிஞ்ச டிவி கம்பெனி சொல்லு பார்ப்போம். சாம்சங், எம்ஐ, சோனி, எல்ஜி, டிஎஸ்எல், ரெட்மி. ரைட். போதும். இப்போ நான் கடைசியா கேட்ட கேள்வியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நான் முதல்ல வந்து உங்ககிட்ட கேட்டது வந்து ஐடி கம்பெனி. அந்த ஐடி கம்பெனி சொல்லும் போதே வந்து நீங்க என்ன சொன்னீங்க, டிசிஎஸ், விப்ரோ, மைக்ரோசாஃப்ட் யோசிச்சு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 4-5 கேட்டேன். ஒன்னு என்னென்ன செல்போன் உங்களுக்கு என்னென்ன செல்போன் இருக்குன்னு, அடுத்தது செல்போன் டவர் என்னன்னு கேட்டேன், அடுத்தது வாஷிங் மிஷின் கம்பெனி கேட்டேன், டிவி கம்பெனி எல்லாம் கேட்டேன். இதெல்லாம் ரஜினி சொன்ன மாதிரி வேகமா சொன்னீங்க. இப்ப நான் கடைசியா கேட்ட 4 கேட்டகரியுமே என்னது, ஐடி கம்பெனி கிடையாது. அது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். நான் கேட்டது எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியும் கேட்டேன், கம்யூனிகேஷன் கம்பெனியும் கேட்டேன். இப்போ வந்து ஐடி கம்பெனி கேட்கும் போது யோசிச்சு சொன்ன நீங்க எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கும்போது என்ன செஞ்சீங்க, வேகமா சொன்னீங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, உங்க வீட்டுல இருக்கிற சுத்தி இருக்கிற ஹவுஸ் ஹோல்டுன்னு நீங்க யோசிச்சு பார்த்தாவே அவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு. ஒண்ணும் இல்ல, இங்க ஏசி இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ். மேல வந்து ஃபேன் இருக்கு, பிஎஸ்டி ஃபேன் இருக்கு, அதுவும் என்னது எலக்ட்ரானிக்ஸ். இப்ப நீங்க வீட்டுல ரிமோட் யூஸ் பண்றீங்க, உட்கார்ந்த இடத்துல வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து வீட்டுல இருந்து என்ன செஞ்சீங்க, கார் வந்து ஆன் ஆஃப் பண்றீங்க. இது எல்லாம் என்னது எலக்ட்ரானிக்ஸ். இப்போ வந்து டோல்கேட் ரன் ஆகுது, அது எல்லாமே ஐஓடி டெக்னாலஜி. புரியுதா? சோ அது எல்லாமே பேஸ் என்னது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இப்போ எந்த இடத்துலயும் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லாதே பொருளே கிடையாது. வீட்டுல யூஸ் பண்ற பொருள் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ். அண்ட் இப்ப நீங்க அதிகமா வந்து பிளிப்கார்ட், அமேசான்ல வந்து கேஜெட்ஸ் சொல்லி நீங்க சின்னதா ஆர்டர் பண்றது எல்லாமே என்னது, சின்ன பிள்ளை விளையாடுற குட்டி காரு, நீங்க கிஃப்ட் பண்ற எது எடுத்தாலும் என்னது எலக்ட்ரானிக்ஸ். அதே மாதிரி வந்து நீங்க எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு இங்க இருந்து முதல்ல வந்து நீங்களும் நானும் பேசுறதுக்கு வாய் மட்டும் இருந்தா போதும்.
ரெண்டு பேருமே ஈஸியா பேசிக்கலாம். இப்போ செல்போன் இல்லாம உங்களால ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியுமா? கேர்ள்ஸ், பாய்ஸ், ஒரு 10 நிமிஷம் உங்க செல்ல நான் புடிங்கி வச்சுக்கிட்டா உங்களால இருக்க முடியுமா? முடியாதா? அது எந்த கம்பெனி? இசிஇ. நெட்வொர்க் இல்லாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க தயாரிக்கிற செல்போன் இருக்குல்ல, செல்போனுக்குள்ள இருக்கிற எல்லா மேக்ஸிமம் பார்ட்ஸ் எல்லாம் என்னது? எலக்ட்ரானிக்ஸ். இப்ப ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றீங்க, நெட் இல்லாம பண்ண முடியுமா? வீட்டுல அமேசான் பிரைம் டிவி பாக்குறீங்க, டிவில என்னது? எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. இப்போ வந்து நெட்வொர்க்ல வந்து அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், நிறைய இதெல்லாம் பாக்குறீங்க. அதுல எப்படி வருது? கம்ப்யூட்டர்காரனா கொடுக்குறான். அது எல்லாமே கம்யூனிகேஷன்ஸ். புரியுதா? இப்ப நீங்க வந்து என்னைய பொறுத்தவரை கிங் ஆஃப் தி இன்ஜினியரிங் எதை சொல்லுவேன்? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். இப்போ இசிஇன்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்க, அப்படியே உலகம் ஸ்தம்பித்து நின்றும். இப்ப இசிஇன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இல்ல, இசியோட ஒர்க் அவுட் ஒரு 10 நிமிஷம் இசியோட பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் ஆச்சுன்னா உலகமே இதாயிரும். ஏன் இப்ப எல்லாருமே இங்க சொல்லிட்டு இருக்கீங்களே ஐடி, ஏடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கெல்லாம் ரன் பண்றதுக்கு என்ன வேணும்? உள்ள இருக்க கம்ப்யூட்டர் பிரிச்சு பார்த்தா என்ன இருக்கு? போர்ட்ஸ் இருக்கு. உள்ள என்னென்ன இருக்கு? மானிட்டர். எல்லாமே என்னது? எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கு உயிர் கொடுத்து நெட் வந்தாதானே நீங்க எதையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன தேவை? கம்யூனிகேஷன். சோ அதனால எலக்ட்ரானிக்ஸும் கம்யூனிகேஷன் இல்லைன்னா நீங்க என்ன செய்ய முடியாது? நீங்க எல்லாமே வந்து ஏடிஎஸ், ஐடி, சிஏசி இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, இது எல்லாமே ரன் பண்றதுக்கு என்ன வேணும்? இந்த டிபார்ட்மெண்டோட இருந்தா மட்டும்தான் நீங்க பண்ண முடியும். புரியுதா? சோ அதனால கிங் ஆஃப் தி இன்ஜினியரிங் என்னது? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஐடி கம்பெனி நீங்க வேலைக்கு போகணும்னா கோடிங் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். அதே மாதிரி ஒரு ஈசி பையன் வந்து ஒரு கோடிங் படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனிக்கு வர முடியும். ஆனா ஒரு கம்ப்யூட்டர், ஏடிஎஸ், ஐடி படிச்ச பையங்க கோர் இன்ஜினியருக்கு வர முடியுமா? இசிக்கு வர முடியுமா? பிம்பிளிக்கு பினாப்பி. புரியுதா? சோ அதனால என்னது? இசிஇ சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் வந்து வரப்போகுது. எல்லாத்தோட மைண்ட் செட்டே வந்து நான் கிடையாது, எல்லா யூடியூபர்ஸ் வந்து எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சைடே நீங்க போகாதீங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும் வேலை கிடைக்கிறது. அப்போ வந்து நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணீங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்றோம். ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு வர்ற போன்ஸ்ல 90% என்னவா இருக்கு? சார் என்ன பிரான்ச் எடுக்கலாம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா இருக்கும், ஐடி. நீங்க திருப்பி எங்க வாயிலிருந்து நீங்க எதிர்பார்க்கிற பிரான்ச்சை எதிர்பார்க்கிறீங்க. புரியுதா? சோ அதனால வந்து எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கோர் இன்ஜினியரிங், நீங்க ஒரு கோர் இன்ஜினியரிங் எது ஒன்றாலும் படிங்க. ஆனா நீங்க ஒரு கோர் இன்ஜினியர் படிச்சுட்டு நீங்க எதுக்கு போகலாம்? ஐடிக்கு போகலாம். ஆனா ஐடி படிச்சவங்க கோருக்கு வரவே முடியாது. இப்ப ஏற்கனவே வந்து டிசிஎஸ் ஓட வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன செஞ்சார்? ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இனி வரப்போற ஃபீல்டு வந்து மேபி மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ காலவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. தே ஷுட் லேர்ன் கோடிங் லாங்குவேஜ். புரியுதா? அதாவது மெக்கானிக்கல், இசி, ட்ரிபிள் இ காரங்க கோடிங் லாங்குவேஜ் படிச்சு நீங்க ஈஸியா வந்து வேலைக்கு வரலாம்னு நான் சொல்லல, டிசிஎஸ் ஓட வைஸ் பிரசிடென்டே சொன்னாரு. ஆனா ஒரு கோடிங் படிச்சவங்கனால வந்து என்னைக்கும் நீங்க என்ன செய்ய முடியாது? கோருக்கு வரவே முடியாது. கோர்ல வந்து உங்களுக்கு இப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி நீங்க பார்த்தோம்னா ஈசியில வந்து எத்தனையோ இருக்கு. இப்ப நான் சொன்ன எல்லா கம்பெனிஸுமே என்னது? கடைசி முதல்ல வந்து நீங்க சொன்ன எல்லா கம்பெனி என்னது? எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி தான். புரியுதா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கம்பெனி தான். அத்தனை கம்பெனிலயும் உங்களுக்கு வேலை இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு வந்து நீங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கும் போகலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் போகலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் போகலாம். இப்ப பெல்லு, டிஎன்இபி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய நீங்க போகணும்னா என்ன வேணும்? கோர் இன்ஜினியரிங். அதுல வந்து
என்னைய பொறுத்தவரை கிங் ஆஃப் தி இன்ஜினியரிங் இசிஇ. ஸோ அதனால எல்லாருமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து ப்ரிஃபர் இசிஇ இன் குட் காலேஜ் அண்ட் மேக் யுவர் லைஃப் சக்சஸ்ஃபுல். மெயினா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல வந்து நீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து நீங்க மெயினா என்ன படிப்பீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டர், மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸரை பத்தி நீங்க நிறைய படிப்பீங்க. மைக்ரோ கண்ட்ரோல், மைக்ரோ ப்ராசஸர்னா நீங்க ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி இந்த மாதிரி வந்து ரன் ஆகணும்னு சொல்லி நீங்க வந்து எம்பெடட் பண்ணி நீங்க ஒரு டிசைன் பண்றதா என்னது, அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்றதை பத்தி படிப்பீங்க. இப்ப கம்யூனிகேஷன் சொல்லி பண்ணீங்கன்னா இப்ப எல்லாமே வந்து என்னது ஒரு கம்யூனிகேஷன் ஓரியன்டட் தான். ஸோ கம்யூனிகேஷன் சொல்லி நம்ம சொன்னோம்னா அதுல வந்து நம்மளுக்கு பொதுவா என்னென்ன இருக்குன்னா வயர்டு கம்யூனிகேஷன், வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சொல்லி இருக்கு. சிம்பிளா சொன்னோம்னா வயர்டு கம்யூனிகேஷன்னா வந்து டெலிபோன் முந்தி வந்ததுல, இப்போ டெலிபோன்ல நீங்க பேசுறது எல்லாமே ஒரு வயர் மூலியமா கனெக்ட் பண்ணி பேசுறதெல்லாம் வயர்டு கம்யூனிகேஷன்ஸ். இப்போ நவடேஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. இப்போ வயர்லெஸ் கம்யூனிகேஷன் என்னது, இப்போ வந்து ப்ளூடூத் வந்துருச்சு, வைஃபை வந்துருச்சு, இந்த மாதிரி செல்லுலார் இருக்கு, முந்தைய வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு பேசலாம். இது எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் ஓரியன்டட் தான், புரியுதா? இது எல்லாமே வந்து வைஃபை, ப்ளூடூத், ரேடியோ ஃப்ரீக்வன்சிலாம் பண்றது வந்து என்னது ஒரு கம்யூனிகேஷன். இது இதை பத்திலாம் நீங்க படிப்பீங்க. ஸோ மொத்தத்துல வந்து நீங்க வந்து இசியில வந்து இந்த மாதிரி படிப்பீங்க. ஒரு பிரீஃபா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், யாருமே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சார் வீடியோ நீங்க நல்லா இருக்கு சொல்றீங்க, அதனால நீங்க என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், புரியுதா? எல்லாருமே பண்ணுங்க. இனி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கா வந்து நான் பேசுறேன். சரி, இன்னொன்று மெயினா இந்த வீடியோ வந்து மெயினா வந்து என்னுடைய ஒரு சப்ஸ்கிரைபர், அவர் பேர் என்னன்னு தெரியல, பட் தமிழன் சொல்லி வந்து அவரோட கமெண்ட்ல இருக்கும். நான் என்ன வீடியோ போட்டாலும் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து சார் ஈசியை பத்தி சொல்லுங்க, ஈசியை பத்தி சொல்லுங்கன்னு கண்டிப்பா வந்து அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கேட்பாரு. ஸோ அந்த சப்ஸ்கிரைபருக்காக ஸ்பெஷல் டெடிகேட்டட் டு த தமிழன் சொல்லி வர சப்ஸ்கிரைபருக்காக இந்த ஸ்பெஷல் ஈசிக்கான டெடிகேட் பண்றேன். இன்னும் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எப்போதுமா எனக்கு கால் பண்ணலாம். நேம் ஜாகிர் ஹுசேன், செல் நம்பர் 9842376822. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.